வணக்கம். உங்கள் விக்கிராஜ். இப்ப கரூர்ல நடந்த 41 பேர் உயிரிழந்தத பயங்கரமா எல்லாருமே பேசிட்டு வர சூழல்ல இப்போ அரசியல்ல இந்த நிகழ்வு தான் இப்ப பயங்கரமான முறையில சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரோ என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க கரூர் இஷ்யூவை. இவங்க திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க, இவங்களால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி இப்ப நடக்கிற அரசியல் களத்துல இது ரொம்பவே விவாதமாவே போயிட்டு இருக்கு. இந்த விவாதத்துல குறிப்பா சொல்ல போனா திரு தளபதி விஜய் இருக்காரு பார்த்தீங்கன்னா, டிவிக்கோட தலைவர், அவரையே சுட்டி காட்டி இப்ப நடக்கிற அரசியல்ல எல்லாருமே சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப நடக்கிற ஆளுங்கட்சியை சுட்டி காட்டி எல்லா கட்சியுமே இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா கரூர் இஷ்யூவை சந்திக்கிறதுக்காக பாஜகவே உள்ள இறங்கி வேலை செய்யறாங்க. குறிப்பா சொல்ல போனா என்டிஏல இருந்து ஏமா மாலினி எம்பி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே உள்ள டைரக்டா விசாரணைக்காக வந்திருக்காங்க. இதுலயும் பாஜகவோட முன்னாள் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, திரு அண்ணாமலை அவர்களே, அவரே இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அதை முதல்ல நீங்க பாத்துட்டு வாங்க, அதுல உங்களுக்கு தெளிவா என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். About 600-700 meter, all the 30,000 people are inside. Only 700 meter. 7:30 it started, madam. Even when the commotion was on, the rally was happening. Mr. Vijay standing on the top of the vehicle was advising people to give water. Somebody said my child is missing. He said in the mic, please find that child. Ambulance was coming. That was happening. The commotion, the meeting was on. உடனே பாஜக வந்துட்டாங்களா, ஐயோ பாஜக வந்தாலே ஏதாவது உள்நோக்கத்தோட ஏதாவது வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, இப்ப சொல்ல போனா டிஎம்கேட கூட்டணியில இருக்காரு பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா பாஜக உள்ள வந்தாலே உள்நோக்கத்தோட தான் வருவாங்க, ஏதாவது ஆட்சி மாற்றத்துக்கு ஏதாவது சூழலை இவங்களே ஏற்படுத்தி ஏதாவது பண்றதுக்காக வருவாங்க. குறிப்பா இதே மாதிரி காங்கிரஸ் இதுக்கு இறங்கி செய்யணும் அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தையின்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. KC வேணுகோபால் இருக்காங்க பாத்தீங்களா, அகில இந்திய காங்கிரஸோட பொதுச் செயலாளர், அவரே இறங்கி வந்துட்டாரு. ஜோதிமணியா வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் கரூர்ல சில பிரச்சாரம் நடந்ததெல்லாம் ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வுலயும் குறிப்பா சொல்ல போனா ஒரு அம்மா அழுது மயக்க போட்டாங்க. உடனே MP ஜோதிமணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுடைய கார்ல கூட்டிட்டு போறது ரொம்பவே அங்க நிகழ்வு ரொம்ப பதட்டமாவே இருந்தது. ஃபுல்லாவே டிவிக்கு பிரச்சாரத்துல நடந்த நிகழ்வுனால ஹேஷ்டேக்கே போட்டு எக்ஸ் தளத்துல ஃபுல்லாவே பேசிட்டு இருக்காங்க, ஸ்டாம்பைட் அப்படின்ற மாதிரி. ஸ்டாம்பைட்னு குறிப்பா சொல்ல போனா கூட்ட நெரிசல்னு சொல்றாங்க. இந்த கூட்ட நெரிசல் தான் இப்ப ஹேஷ்டேக்கா வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுலயும் அரசியல் ஆதாயத்துக்காக பயங்கரமா எல்லாருமே சாட்டிட்டு இருக்காங்க. விஜய் ஏன் வரல, விஜய் வந்தே இருக்கணும், கரூர்ல நடந்த நிகழ்வுக்காக இவர் சென்னை திரும்ப போன அப்படின்ற மாதிரி ராசா இருக்கா பாத்தீங்களா, அவரு பயங்கரமா சாடி பேசியிருக்காரு. இப்போ ஒன்னே ஒண்ணுதாங்க தெரிஞ்சாகணும், என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்துல என்ன நடந்தது அப்படின்றது இவருக்குமே தெரியாது, அங்க நடந்த மக்களை சில பேருக்கு தெரியும். அதையும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் நோக்கத்துக்காக சில பேர் அங்க போலாம் நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இறங்கி சூடு பிடிக்கிற அளவுக்கு அரசியலுக்காக இந்த 6 மாசத்துல என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க. அது நேற்றே நான் சொல்லிட்டேன். நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சிலர் இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்யணும். கரூர் விவகாரத்தில் உடனடியாக நீங்கள் அங்கே போனதும் சிஎம் அவர்கள் உடனடியாக அங்கே வந்ததும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இது ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் 30 கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது, உடனடியாக கரூருக்கு போங்க, ஸ்டாம்பீட் ஆனதாக கேள்விப்படுறோம், உடனடியாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு போகும்போது நான் போய் சேர்ந்தது 10 மணிக்கு தான். அந்த வேலை கூட ஓவர் த ஃபோனில் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் மீடியாவில் ஃபோனில் பேசிட்டு தான் போனேன். அவங்க கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன், எனக்கும் தெரிலங்க, செய்தி நான் உடனே போக சொல்லியிருக்காங்க, ஆன் த வே போயிட்டு எனக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுங்க தான் நான் சொல்லியிருந்தேன். நான் 10 மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன். ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்க, மார்ச்சில் இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது பார்த்துட்டு சும்மா இருக்கும், எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் பீங்க நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்கிறது ஒன்றோட யங்ஸ்டர்ஸ் இதே இடத்துல இருந்து தான் சொன்னேன், நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள், பட் ஹாப்பியாக இருங்க, பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க, பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன். திருப்பி அந்த பிள்ளைங்கள் சொல்கிறேன்,
ஒரு அரசாங்கம் அன்பு கரங்கள் திட்டத்திலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுடுற வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம். தயவுசெய்து பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தரீங்க, யாருக்கு வேணால் ஆதரவு தரீங்க. ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோட நல்ல அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தரீங்க. படிக்க வேண்டிய வயசில் தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க, சேஃபாக இருங்க. உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டுறோம். அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை. பட் உயிர் ரொம்ப முக்கியம். அதுல இந்த நிகழ்வை வந்து எல்லாருமே ஐயோயோ இப்படி நடந்துச்சே அப்படின்ற மாதிரி யாருமே பார்க்காம இதுலயும் அரசியல தான் உள்நுழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே அரசியல் காரணத்துக்காக மட்டும் தான் இந்த வேலையை செய்யறாங்களே தவிர மக்களுக்காக யாருமே செய்யலங்க உண்மையாவே. ஏன்னா இன்னும் 6 மாசம் தான் இருக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அதனாலதான் இந்த காரியத்தை செய்யறாங்க. இதுவே யாராவது ஒருத்தர் வந்து 1 இயர்ல ஆட்சி பிடிச்ச பிறகு இந்த விஷயம் நடந்தா இவ்வளவு கட்சி வந்திருப்பாங்களான்றது உண்மையா சொல்ல போனா கேள்விக்குறிதாங்க. மக்களாகிய நம்ம தான் இதை வந்து கூர்ந்து கவனிக்கணுங்க. இது வரைக்கும் வராத எல்லாருமே வராங்கன்னா 6 மாதம் தான் இருக்கு அப்படின்றது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அரசியலுக்காக மட்டுமே நம்மள நினைக்கிறாங்களே தவிர தனி மனிதனா நம்மள யாருமே நினைக்கவே இல்லைங்க. இந்த விஷயத்து மூலியமா பயங்கரமா புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய காரியம் இருக்கு. நம்ம எல்லாருமே இதை புரிஞ்சு நடந்துக்கன்னா உண்மையாவே நல்லதே நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத இந்த பதிவு மூலியமா உண்மையாவே தெரிவிக்க விரும்புறேன். என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது உண்மையிலே எனக்கே தெரியல. ஆனா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேனல்ல வந்து நான் உங்களுக்கு தெளிவா போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை வந்து கவனிப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.